ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோக்குள்ள எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரீயா போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 3, 4 நாள் ஒண்ணும் தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப போர் அடிக்குது. ஒரு மாரி என்னடா தனியா இருக்க மாரி ஃபீல் ஆகுது. நானே சமைக்கிறேன், சாப்பிட்றேன், வேலைக்கு போறேன், வரேன், கிளீன் பண்றேன். அப்படியே இப்படி தான் போயிட்டுருக்கு. இத அடுத்தடுத்த வீடியோஸ்ல நெறையா பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் காட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு நைட் ஷிஃப்ட்டு. சாயந்தரம் ஈவினிங் 5 மணிக்கு வேலைக்கு போனா போதும். ஸோ இப்போ நான் கிளம்பிட்டேன். ஸோ நான் அங்க போயிட்டு நான் வீடியோ கன்டின்யூ பண்றேன். அங்கலாம் எப்படிலாம் இருக்கு, நம்ம காட்டுல என்ன பயிர் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு காட்டப் போறேன். நம்ம இப்போ காட்டுக்கு கிளம்பலாம். நான் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் நம்ம போட்டிருந்தோம். அது நெறைய தட்ட பார்த்தீங்கன்னா, கீழ சாஞ்சிருச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல மழை. காத்தும் கூட நல்ல காத்து. அது மட்டும் இல்லாம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மழை வந்துச்சு. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா, நல்ல பயங்கரமான ஒரு காத்து அடிச்சிருந்தது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மக்காச்சோள தட்டை கொஞ்சம் நிறையா சாஞ்சிருக்கு. அது எல்லாமே வீடியோல காட்டுறேன். நல்லா இங்க பார்த்தீங்கன்னா, நல்லா பசுமையா சூப்பரா இருக்கும் இடமே சுத்தி. ஸோ இந்த பக்கம் இருக்க மக்காச்சோள தட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே தண்ணி கொஞ்சம் கரெக்டாக கட்டிட்டோம். ஸோ ஒரு சில இடத்துல தண்ணி பத்தாதனால பார்த்தீங்கன்னா, பயிர்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி ரொம்ப ஹைட்டு கம்மியாகவும் இருக்கும். அது அங்கே போக போக காட்டுறேன். அம்மா என்னமோ காய வச்சுருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஓ கோதுமை கோதுமை அம்மா காய வச்சுருக்காங்க அரைக்கிறதுக்காக. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறையா தட்டை சாஞ்சிருச்சுன்னு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் மண்ணிலே படுத்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு காற்று அடிச்சனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே படுத்துருச்சு. இந்த டைம் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கர லாஸ்ன்னு தான் சொல்லணும். ஃபுல்லாக இந்த பக்கம் மட்டும் இல்லாமல் இன்னும் 2, 3 வயல் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக மண்ணில் படுத்துருச்சு. மண்ணில் படுத்துருச்சுன்னா இதுக்கு மேலே கருது ஒன்றும் பெருசாக வைக்காது. நெல்லிக்காய் மரம் 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நிறையா வச்சுருந்ததுங்க. எல்லாம் அடித்த காற்று மழையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொட்டி கீழெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ எலுமிச்சை மரம், நான் எலுமிச்சை கன்று இது அக்கா வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்துட்டுருக்கு. இங்கே வீட்டுக்கு தேவையான கத்திரி செடி அம்மா போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா கன்று ஒரு இடத்துல கிடச்சிதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போட்டுருந்தேன். ஆனால் இது இலையெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஏதோ வண்டு மாதிரி ஏதோ சாப்பிடுது. இது என்ன வண்டுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வளர்ந்தா சரி தனியாக பிடிங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நாங்கள் போட்டிருந்தோம். இது என்னடா இலையை ஃபுல்லாக கடிச்சு சாப்பிடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா புளிச்சக்கீரை விதை போட்டாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முளைஞ்சிருக்கு. ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ புளிச்சக்கீரை இதில் வருதுன்னா ஒரு 2, 3 செடி முத்த விட்டுருவாங்க. அதிலிருந்து விதையை எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ அந்த விதையை அடுத்த டைம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ போன டைம் இந்த மாதிரி எடுத்து வச்சது தான் இந்த டைம் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல சூப்பராக துளுத்து வந்துட்டுருக்கு. இது பெருசாக வந்ததுன்னா பறிச்சுட்டு போய் சூப்பராக பண்ணலாம். பிரியா வேறு இங்கே இல்லை. அதனால் நான் எப்படி பண்ணுவேன்னு தெரியல. அதனால் அம்மாவே கடைஞ்சி கொடுக்க சொல்லி இங்கேருந்து கொண்டு போயிடுவேன். ஸோ நைட் ஷிஃப்ட்லலாம் வந்தேன்னா பார்த்தீங்கன்னா, இங்கேயே அம்மா ஏதோ குழம்பு செஞ்சு கொடுத்தாங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே சாப்பாடு மட்டும் செஞ்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் சமைக்கிற வீடியோவும் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். நல்ல வேலை நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மக்காச்சோளம் போடாமல் சரி கொஞ்சம் எள்ளும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. எள்ளு ஆரம்பத்தில் நாங்கள் தண்ணி பத்தும் தான் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நடுவில் பத்தாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு வரதுக்குள்ளே ஒரு பக்கம் காஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆச்சு. ஆனால் எள்ளு நல்லாவே காய் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே நல்லா கொஞ்சம் பரவலாக தான் அப்பா விதைச்சிருந்தாங்க. ஸோ அதனால் எள்ளு கொஞ்சம் நல்லாவே காய் பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இதுக்கு தண்ணி கட்ட தேவையில்ல. மழை நல்லா பெஞ்சனால இந்த ஈரமே போதுமானது. ஸோ இது பாருங்கள், செவக்க ஆரம்பிக்குது. அந்த இலையோட தன்மை தெரியுதுங்களா? ஸோ ஈரம் காஞ்சதுமே அதுக்கு மேலே அறுக்க ஆரம்பிச்சிடலாம். அறுத்து போர் வச்ச ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ அந்த மாடு கட்டின இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். இந்த இடமே இந்த வயலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா படுத்துருச்சு. எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. அதான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வயலுமே சரியாக தண்ணி கட்ட முடியாமல் கொஞ்சம் எல்லாம் சோவையெல்லாம் ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு. அடித்த காற்றுல பார்த்தீங்கன்னா இந்த வயலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே படுத்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே இது கருது வைக்குமா இல்லையானே தெரியல. ரொம்ப எல்லாம் குட்டியாக இருக்குது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாகவே நஷ்டம் தான் சொல்லணும். வந்துடும் நினச்சோம். பட் ஆனால் விவசாயம் பண்ணுறதுல நம்ம வரும்னு நினைக்கிறோம். ஒரு சில நேரம் பார்த்துங்க ஃபுல்லாகவே பின்னாடி எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே பின்னாடி படுத்துருச்சு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவனம் கொஞ்சம் போட்டிருக்கோம். நம்ம மாட்டுக்கு தட்டையும் ஒரு 2 வயல் தட்டை போட்டிருக்கோம். கொஞ்சம் தீவனமும் போட்டிருக்கோம். நம்மகிட்ட மாடு ஒரு 3 மாடு இருக்குது. ஒரு 2 கன்றுக்குட்டி இருக்குது. ஸோ ஆடு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆடு நாங்கள் அதிகம் வளர்க்க மாட்டோம். ஆனால் வளர்க்கலாம், ஆடில் லாபம் இருக்குது. ஆனால் அது அதையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கவங்க அம்மா அப்பா 2 பேர் தான். என்ன காட்டையும் பார்த்துக்கணும், ஆடு மாடையும் பார்த்துக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே கொஞ்சம் வேணால் ஆடு வேணால் வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஆடு மாசமாக இருக்குது. ஸோ குட்டி போட்டால் தான் தெரியும் எத்தனை குட்டி போடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கல்லுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிணறு வெட்டணும் போது வெட்டின கல் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கேட்டாங்க, அதில் கொடுத்துட்டோம். மீதி வந்து அப்படியே இருக்குது. சரி ஃபியூச்சருக்கு எதாவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக அப்படியே வந்து விட்டுட்டோம். இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து பூசணிக்காய் வந்து இந்த ஓரத்துலேயே வந்து ஊனி வச்சுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சொரக்காய். அந்தாண்டா இருக்கிறது அங்கே மஞ்சள் பூசணிக்காவும் அங்கே வந்து அம்மா வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து பரங்கிக்கான்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான், இங்கே தான் அது வந்து இங்கேருந்து தான் நான் வந்து பறிச்சுட்டு வந்தேன் அதை. வாழை மரம்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்மகிட்ட இன்னும் அதிகமாகவே இருந்தது. சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டாங்க எல்லாம். இதுக்கு மேலே எதுக்கு ரொம்ப வந்து அது என்ன பண்ணுறது, ஒன் சைடாக சாஞ்சிக்கிட்டே வருது. இப்போது மரம் இங்கே நம்ம வச்சுருக்கோன்னா இது வந்து இப்போ சாஞ்சி இவ்வளோ தூரம் வருதுங்களா. ஒரு சில இடத்துல வந்து டிராக்டர் வந்து உழவு ஓட்ட முடியாது அந்த ஓரத்தெல்லாம். அதனால் ஒரு 2 அடி அப்படியே 3 அடி அப்படியே கிடந்துரும். அதனால் அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு வீட்டுக்கு தேவையான அளவு நமக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை மரத்தெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாக தான் இருந்தது. எள்ளு இப்போ என்ன ரேட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே போன டைமே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எள்ளு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம், நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எள்ளு வந்து இப்போ வந்து வீட்டுக்கு தேவையான அளவு தான் போட்டிருக்கோம். எல்லா வயலுமே எள்ளு போட்டிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டைமே வந்து நம்ம வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம வந்து காட்டுக்கு வரணும். நம்ம காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம காட்டில் விளைவிக்கிறத நம்ம வந்து மக்களுக்கு நேரடியாக கொடுத்தாவே நமக்கும் லாபம், வாங்கக்கூடிய அவங்களுக்கும் லாபம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஏதாவது செய்யணும். சரி ட்ரை பண்ணுவோம். நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரே ஒரு ஆடு தான் இருக்குன்னு. ஸோ அது வந்து இவர் தான் வந்து குட்டி போட்டு வந்து டெவலப் பண்ணுவார். நாங்கள் அப்புறம் வளர்த்து ஏதோ 1-2 ஆட்டை வந்து விற்றுருவோம். ஸோ இவரோட குட்டி தான். இவர் ஒருத்தர் தான் எங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆடுனா அது இவர் தான். இங்கே மாடு கட்டுற இடத்துக்கு நாங்கள் இங்கே வந்துட்டாவே போதும், அப்படியே நல்லா சில்லுன்னு நல்லா கூலிங்காக இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் அதிக நேரம் பார்த்திங்கன்னா வீட்லேயே அங்கே இருக்க மாட்டோம். ஏன்னா அங்கே வந்து ஷீட் போட்ட வீடு, ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து இங்கே ஆடு கட்டுறது மாடு கட்டுறது எல்லாமே இங்கே தான் அப்படின்றதுனால மோஸ்ட்லி நம்ம வந்து இங்கே தான் இருப்போம். நல்லா இங்கே வந்து நல்லா கூலிங்காக நல்லா சில்லுன்னு இருக்கும். அம்மா பார்த்திங்கன்னா மல்லிச்செடி வந்து வச்சுருக்காங்க, இங்கேயும் வச்சுருக்காங்க. இது ஒரு காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, இங்கேயும் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நல்லா வந்து பூ பூத்துச்சுங்க. போன மந்த்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பூ பூத்துருந்துச்சு, நிறையாவே இருந்துச்சு. இது நல்லா பெருசாக இதை நல்லா வருது பூ. இந்த பூவே சூப்பராக இருக்குது பார்க்கும்போது, அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி பெருசாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 செடி வச்சுட்டா நமக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குற வேலை வந்து மிச்சமாகும். ஏன்னா பூலாம் சம்டைம் ஊறப்பட்ட ரேட்டு விற்குது. ஸோ ஃப்ரீயாகும். நம்ம வந்து காட்டிலே நம்ம வந்து பறித்து கொடுத்துட்டா நம்ம காட்டிலே வந்து இடம் இருக்கும்போது நம்மளே வச்சுட்டோம்னா ஸோ நம்ம தேவைக்கு நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். யாராவது நல்லா ஐடியா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். காட்டில் வந்து வருஷப்பயிர் வைக்கணும், நல்லா லாபம் தரக்கூடிய வருஷப்பயிராக எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஏன்னா இது பயிர் போட்டு அப்பப்போ நம்ம உழவு ஓட்டி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா அம்மாவுக்கு வந்து அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு தான் என்னோடய ஐடியாவும் போயிட்டுருக்கு. சீக்கிரமே வந்து வருஷப்பயிர் கொஞ்சம் போட்டுருவோம். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்பாவுக்கும் வந்து ஏஜ் ஆகுது, கால் வலி மூட்டு வலி வந்து இப்போவே இருக்குது. அவருக்குமே பார்த்திங்கன்னா கால் ஆப்ரேஷன் பண்ணணும், மாத்திரை தான் போட்டுட்ருக்காரு. ஸோ சீக்கிரமாகவே ஆப்ரேஷன் பண்ணிடுறது நல்லது அப்படின்னு தான் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் காட்டில் வந்து வருஷப்பயிர் போட்டால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ஐடியாவும் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் யோசிக்கணும். அதனால் உங்களுக்கு எதாவது ஐடியா தெரிஞ்சதுன்னா இந்த பயிர் வந்து வருஷப்பயிர் பண்ணால் நல்லது, ஃப்யூச்சர் வந்து நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஐடியா தெரிஞ்சுன்னா, இல்லை தென்னை மரமோ தேக்கோ பாக்கு ஸோ ஏதாவது ஐடியா தெரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இளநீ குடிக்கிறதா இருந்தால் இந்த மரத்தில் தான் நாங்கள் வந்து பறித்து சாப்பிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வழியாக அப்படியே மேலே ஏறிட்டு அங்கே போனால் கையிலே வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த மரத்தில் இருந்தால் நான் அதிகமான வந்து இளநீ எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். ஸோ இந்த கல்லை எடுத்தால் தான் இதுவே பார்த்திங்கன்னா பெரிய இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணிடுச்சு. ஸோ இந்த கல் வந்து அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த இடத்தெல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து வீடியோ போடுவோம். சரிங்க, இந்த வீடியோவை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னாலோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து நான் தான் வந்து அதிகமான வீடியோஸ் வந்து போட போகிறேன். ஸோ பிரியாவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம தான் வந்து வீடியோ போட போகிறோம். அதனால் என்ன கமெண்ட் பண்ணாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஐயோ, நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், ஃப்ரீயாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபோனில் தான் வந்து அக்கௌண்ட் ஓப்பனில் இருக்கும். இங்கேருந்து நான் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி வரும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து நான் வீடியோ எடுத்து இங்கேருந்து நான் வந்து அனுப்பணும், ட்ரைவில் போட்டு அங்கே அனுப்புவேன். அங்கேருந்து அவங்க அதை டவுன்லோட் பண்ணி அதை வந்து அப்புறமா எடிட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ வீடியோ வந்து இதுக்கு மேலே இப்படி தான் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.